ஸ்பெஷலாக நம்மளுக்கு கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 7th ஆனிவர்சரிக்கு கிவ்அவே வந்திருக்கு. பிடிஎஸ் பண்டல் வரப்போகிற 7 பண்டல் 7th ஆனிவர்சரிக்கு ஸ்பெஷலாக வரப்போகுது. ஃப்ரீ ஃபயரோட அடுத்த ரிமூவ் பண்ணுற ஒரு ரேரு கலெக்ஷன் நம்ம போரிங் பெட் ரிமூவ் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமேல் போரிங் பெட்டு கேமுக்குள்ளே வரப்போகிறது இல்லை. ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஃபயரோட இன்றைக்கி முக்கியமான அப்டேட்டில் இருந்து 7th ஆனிவர்சரியோட மிகப்பெரிய அப்கமிங் ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்முடைய சேனலை மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரே ஒரு லைக் மோடு போடுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பிக்கெஸ்ட் வீடியோவோட வந்திருக்கேன். ஏன்னா இது வந்து மிகப்பெரிய அப்கமிங் ஈவெண்ட்டாக இருக்க போகுது. நாளைக்கு காலையில் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகிற அடுத்த நியூ ஸ்கேவிங் கேமுக்குள்ளே புதுசாக ஒரு ஸ்கேவிங் வருது. இந்த ஒரு 4 பேர் உட்காந்து போகிற ஒரு ஸ்கேவிங் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு யாருனாலும் இந்த ஒரு ஸ்கேவிங் வாங்கினா போதும். உங்கள் ஃப்ரெண்டு கூட அப்படியே ஒரு ஸ்கோடாக போகலாம். செமையாக இருக்கும். 7ஆம் தேதி ஃப்ரீயாக மேஜிக் கீப் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும். வரப்போகிற 7ஆம் தேதி ஃப்ரீ மேஜிக் கீப் நம்மளுக்கு கிடைக்குது. 7th ஆனிவர்சரியோட இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு மேஜிக் கீப் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் மேஜிக் கீப்பை நம்ம எப்படி ஃப்ரீயாக எடுக்கலாம் அப்படின்னு ஒரு டாஸ்க்கை கொடுத்துருப்பாங்க. அதில் ஃப்ரீயாக ப்ளே பண்ணி மேஜிக் கீப் ரெமினட் நீங்கள் எடுத்துக்கிடலாம். அதை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். ஃப்ரீ மேஜிக் கிப் கிடைக்கிற ஈவெண்ட்டு செமையாக வந்திருக்கு. வரப்போகிற அடுத்த ஃப்ரீ மேஜிக் கிப் ஈவெண்ட்டு நம்ம கேமுக்குள்ளே ஸ்பெஷலாக பேஜ் ஒன்று வரப்போகுது. இந்த பேஜ் பார்த்துட்டிங்கன்னா ஈவோ கன் நம்ம வந்து ஒரு மெம்பர்ஷிப் போட்டால் ஒரு குறிப்பிட்ட நாள் 7 நாளைக்கு டைம் அண்டை கிளைம் பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி 7 நாளைக்கு ஈவோ கன்னை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 4 லெவலில் இருந்து மேக்ஸ் லெவல் வரை கொடுக்குறாங்க. ஒரு ஸ்பெஷல் ஈவோ கன் ஈவெண்ட்டாக இது இருக்கும். இதை வந்து ஈவோ கன் நிறைய பேருக்கு 3 நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். 7 நாளைக்கு 30 நாளைக்கு இந்த மெம்பர்ஷிப் மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. 1 மந்த் 1 வீக் நம்மளுக்கு மெம்பர்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அதே சேம் டைப்பில். ஆனால் இதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பேஜ் கிடைக்கும். பேஜ்னால் நீங்கள் பேஜ் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பேஜ் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறதுக்காகவே கண்டிப்பாக இந்த ஒரு ஈவோ கன் ஈவெண்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டு. யாருமே ஈவோ கன் வாங்க தேவையில்லை. அதை நீங்கள் வந்து மேக்ஸ் லெவல் பண்ணையும் தேவையில்லை. உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிரும். 4 லெவல் வரை நம்மளுக்கு கிடைக்கும். அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்து வரப்போகிற பண்டல் 7th ஆனிவர்சரிக்குன்னு இப்போ ரீலான்ச் ஆகிற பண்டல். இந்த 4 பண்டல் வரப்போகிற அடுத்த லக்கி ரயிலில் வரப்போகுது. ப்ளூவில் ஒரு பண்டலு, கத்திரிப்பு கலரில் ஒரு பண்டலு, நம்ம க்ரீனில் ஒரு பண்டலு, லாஸ்ட்டாக ரெட் எல்லோ அதில் ஒரு பண்டல். 4 பண்டலு ஸ்பெஷலாக வந்திருக்கு. வரப்போகிற அடுத்த ரீலான்ச்சோட ஈவெண்ட் தான். ஒரு 4 பண்டலோட அடுத்தடுத்த ஈவெண்ட்டில் இதை நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. 4 பண்டலுமே கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி நம்ம கேமுக்குள்ளே வந்த இங்கிபேட்டர் பண்டல் இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு லக்கி ரயிலில் ரீலான்ச் பண்ணி இப்போ புதுசாக இந்த பண்டலை கொண்டு வந்திருக்காங்க. 7th ஆனிவர்சரிக்குன்னு ஸ்பெஷலாக வந்திருக்கு. அதனால் இந்த டோக்கன் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கிடலாம். ஸ்பெஷலாக வந்திருக்கு ஸ்பெஷல் பண்டல். அதே மாதிரி பிடிஎஸ் பண்டல், பிடிஎஸ் கிளாப். நம்ம வந்து பிடிஎஸோட கிளாப் வந்து பெருசாக ஒரு ஈவெண்ட்டோட கிளாப்பில் வேர்ல்டு லெவலில் பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து இந்த 7th ஆனிவர்சரிக்கு ஸ்பெஷலாக பண்டல் மட்டும் ரிலீஸ் ஆகுது. பிடிஎஸோட ஒரு கிளாப் வந்தாலே அதை நம்ம கண்டிப்பாக அந்த ஈவெண்ட்டை நம்ம பார்த்து எடுக்கிறோமோ எடுக்கலையோ அந்த ஈவெண்ட்டை பார்ப்போம். ஆனால் பண்டலே கேமுக்குள்ளே மறுபடியும் வருது அப்படின்னா 7 பண்டலும் கேமுக்குள்ளே வரப்போகுது. 7th ஆனிவர்சரிக்குன்னு ஸ்பெஷலாகவே வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த பண்டலை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஒரு பெஸ்ட் பண்டலாக இருக்கும். பிடிஎஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும், கண்டிப்பாக பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. ஸ்பெஷலாக இருக்கும் இந்த பண்டல் எல்லாமே. ஏன்னா எல்லா பண்டலுமே அந்த மாதிரி ஸ்பெஷலாக இருந்துச்சு. நிறைய பேர்த்துக்கு ஒரே ஒரு டைம் நிறைய பேர் இந்த பண்டலை பார்த்து வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ரீலான்ச் ஆகலை. ஆனால் இனிமேல் நம்மளுக்கு வரப்போகுது, ரீலான்ச் ஆக போகுது. நிறைய பேர் பண்டலை இந்த மாதிரி பண்டலை எல்லாருமே எடுக்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லக்கி ரயிலை கேமுக்குள்ளே லான்ச் பண்ணலாம். இந்த மாதிரி லக்கி ரயில் நம்ம கேமுக்குள்ளே அப்கமிங்கில் வரப்போகுது. ஸ்பெஷலாக வரப்போகுது. 7th ஆனிவர்சரிக்குன்னு ஒரு கிராண்டாக கொண்டு வந்திருக்காங்க. பிடிஎஸ் பண்டல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ கொடுக்குற லைக்கில் நான் கண்டுபிடிச்சிருவேன். 7 பண்டலில் உங்கள்கிட்ட இருக்கிற கலெக்ஷனை கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ளேயே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்தெந்த பண்டல் நீங்கள் வச்சுருக்கீங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பண்டலில் ஒரு சில பண்டல் ஃப்ரீயாக எடுத்திருப்பீங்க. டைமண்ட் கொடுத்து எடுத்திருப்பீங்க. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் டைம் வரும்போது மட்டும்தான் எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பண்டல் ஒரே ஒரு டைம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பண்டலே காணும். இந்த பண்டலை எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப நாளாக டிலே பண்ணிட்டு இருந்த பண்டல் தான் இப்போ வந்து ரீலான்ச் ஆகுது. 7th ஆனிவர்சரிக்குன்னு ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு பண்டலுமே செமையாக இருக்கும். ஒவ்வொரு பண்டலோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக, டாப் பேண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த பண்டல் இப்போ வர கொஞ்சம் ரேராக இருக்குது. பிடிஎஸ் பண்டல்னாவே நிறைய பேருக்கு பிடிச்ச பண்டலாக தான் இருக்கும். அதனால் பிடிஎஸ் கோஆப்ரேஷனில் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் மாதிரி ஒன்று ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்கலாம். ஒரு டோக்கனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃப்ரீயாக பண்டலை எடுக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ பண்டல் கிடைக்கலாம்.
இல்லை ஒரு லக்கி ரயிலை நம்மளுக்கு லான்ச் பண்ணலாம். 7 பண்டல் லக்கி ரயில், ஒரு ஸ்பின் 20, 10 ஸ்பின் 200 டைமண்ட் லக்கி ரயிலை நம்ம வந்து இந்த பண்டல் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு ஸ்பெஷலாக நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லக்கி ரயிலை நம்மளுக்கு லான்ச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு டைமண்ட் கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒரு பெஸ்ட் பண்டல் தான். அடுத்த ஒரு ஃப்ரீ ஃபயரோட கிவ்அவே நம்மளுக்கு ஒன்று அப்டேட் ஆகிருக்கு. ஃப்ரீ ஃபயரோட அப்கமிங் கிவ்அவே நம்ம 7th ஆனிவர்சரிக்குன்னு ஸ்பெஷலாக கிவ்அவே கொடுத்துருக்காங்க. அந்த கிவ்அவேல கூட பிடிஎஸ் பண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கலாம். அந்த கிவ்அவே என்ன, அந்த கிவ்அவே நம்மளுக்கு எப்படி ஃப்ரீயாக கிடைக்குது, அந்த கிவ்அவேயோட ஒரு அப்டேட் இப்போதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 7th ஆனிவர்சரி வரப்போகிற 7ஆம் தேதி இந்த கிவ்அவே ஸ்டார்ட் ஆகும். 7ஆம் தேதி இந்த கிவ்அவேல எப்படி ஜாயின் பண்ணுறது, இந்த கிவ்அவேல எதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது, அதோட ஒரு இன்டர்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் 7th ஆனிவர்சரி கிவ்அவே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா நிறைய லிஸ்ட் இருக்குது. நிறைய லிஸ்ட்டுனா எக்ஸ்சேஞ்ச் டோக்கன், வின்னர், மிஷின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து மிஷினை கம்ப்ளீட் பண்ணி டெய்லி மிஷினை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் ஒரு பண்டல் ஃப்ரீயாக கிடைக்குது. இந்த பண்டல் தான் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் நீங்கள் எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டெய்லி லாகின் பண்ணணும். அதே மாதிரி ப்ளே வித் ஃப்ரெண்ட், உங்கள் ஃப்ரெண்டு கூட ப்ளே பண்ணணும். இந்த மாதிரி 2 டாஸ்க்கு டெய்லியுமே கிடைக்கும். இந்த 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் கொடுத்துருக்காங்க, அந்த டோக்கனை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி வின் பண்ணிட்டீங்கன்னா பண்டலை உங்களுக்கு கிளைம் ஆகும். இந்த பண்டல் தான் நம்மளுக்கு வரப்போகிற அடுத்த பிடிஎஸ் கிளப்பில் பண்டல் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து கிவ்அவே மாதிரி கொடுக்குறாங்க. 7th ஆனிவர்சரிக்குன்னு ஒரு கிவ்அவே, அந்த கிவ்அவேல ஒரு பண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஃப்ரீ பண்டல் இருக்க போகுது. இந்த ட்ரிப்பு ஒரு ஸ்பெஷல் கிவ்அவே, 7th ஆனிவர்சரிக்குன்னு ஸ்பெஷலாக கிவ்அவே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. அடுத்து வரப்போகிற கோல்டு ரயில், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷலாக ஒரு கோல்டு ரயிலோட அப்டேட் கிடச்சிருக்கு. ஒவ்வொரு ஆனிவர்சரிக்கும் நம்மளுக்கு கோல்டு ரயில் இந்த மாதிரி வர்றது இயல்பான விஷயம்தான். எப்போமோ போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் ஒவ்வொரு ஆனிவர்சரிக்கும் ஃப்ரீ ஃபயர் வந்து ரிலீஸ் ஆகுறது ஒரு கோல்டு ரயில், ஒரு ஸ்பெஷலாக ஒரு கோல்டு ரயில் பண்டல் லான்ச் பண்ணுவாங்க. 5 பண்டல் வரும். 5 பண்டலும் நீங்கள் கோல்டு கைனை வச்சு ஸ்பின் பண்ணி கோல்டு லக்கி ரயிலாக எடுத்துக்கிடலாம். அந்த மாதிரி தான் இந்த ட்ரிப்பும் வரப்போகுது. 7ஆம் தேதி கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7ஆம் தேதி ஒரு ஸ்பெஷல் கோல்டு ரயிலாக பார்க்கலாம் கேமுக்குள்ளே. இந்த கோல்டு ரயில் பார்த்துட்டிங்கன்னா 5 பண்டலோட லான்ச் ஆகும். 5 பண்டலை நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஆனால் கோல்டு கைன் கண்டிப்பாக தேவை. உங்ககிட்ட கோல்டு கைன் இருந்தால் எடுத்துக்கிடுங்க. அதேமாதிரி போரிங் பேட் ரிமூவ் பண்ணது ஃப்ரீ ஃபயரோட அஃபீஷியல் பேஜில் விட்டுருக்காங்க. போரிங் பேட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இனிமேல் போரிங் பேட் வரப்போகிறதே கிடையாது. ஃப்ரீ ஃபயரோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே பார்த்துடலாம். நம்மளுக்கு போரிங் பேட் ரிமூவ் அப்படின்னு ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. இனிமேல் கேமுக்குள்ளே வரப்போகிறதே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. போரிங் பேட்டை வச்சிருக்கிறவங்களே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. போரிங் பெட் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். போரிங் பெட் நிறைய பேருக்கு தெரியாது ப்ரோ, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெட் வந்திருக்கா அப்படிங்கிறத தெரியாது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் தெரியாமல் தான் இருக்க போகிறீங்க. நான் வரப்போகிறது கிடையாது. கேமுக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட ஓல்டு பிளேயர்கிட்ட இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் பாய்.